பொதுவா இந்த ரயில்ல பயணிக்கிற பயணிகள்ட்ட இருந்து ஒரு குரல் எழும்புது. என்ன குரல் சொல்றாங்கன்னா, எங்களால இந்த தொந்தரவு தாங்க முடியல. ஏன்னா ரிசர்வேஷன் கிளாஸ்ல நாங்க நிம்மதியா போறதுக்கு, பாதுகாப்பா போறதுக்கு அந்த பயணம் செய்யறோம். ஆனா இதுல அன்ரிசர்வ் கிளாஸ் நிறைய பேர் ஏறிடுறாங்க. அப்படி என்ன கடைசி தரவு கிடைக்குதுன்னா, அன்ரிசர்வ் பெட்டி ஒரு ட்ரெயினுக்கு 4 பெட்டி இருக்கும். இதுதான் கணக்கு. பொதுவா இந்த சமூகத்தை பாத்தீங்கன்னா எப்பயும் இந்த பாஜகங்கிறது ஒரு வட இந்திய கட்சி, வட இந்தியர்களுக்கு சார்பா இருக்கும், முடிவு எடுக்குமாங்களா? அப்படிதான் ஒரு கண்டனம் கிடையாதுங்க. ஏன்னா இப்ப எடுத்திருக்க இந்த முடிவு, இந்த 4 பெட்டி 2ஆ மாத்துறாங்களே, 2ஆ மாத்த யாரு பாதிக்கப்பட போறான்னா, பெருவாரியா புலம்பெயர் தொழிலாளர்கள், வட இந்தியால வர அந்த உழைக்கும் வர்க்கம், அவன் தான் பாதிக்கப்பட போறான். இருக்கிற பெட்டியை 10ல கூடுதலா சேருனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இருக்கிற பெட்டியை குறைச்சிருக்காங்க. வெந்த புள்ள வேலை பார்த்தது மக்களை மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை தள்ளிட்டு இருக்காங்க. நாங்க ட்ரெயினோட வேகத்தை கூட்டியிருக்கோம், ட்ரெயின்ல நாங்க வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால இந்த சாதாரண ட்ரெயினா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் போகக்கூடிய ட்ரெயின், அந்த ட்ரெயின்லாம் கூட குறைச்சிட்டு கடந்த ஆண்டு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, 100 வந்தே பாரத் ரயில்களை புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த வந்தே பாரத் ட்ரெயின் டிக்கெட்டும் நீங்க நார்மலா சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் டிக்கெட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் குறைந்தபட்சம் 1000 இருந்து 1500 ரூபாய் வரும். இந்த கட்டணம் இங்க இருக்கிற மிடில் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸாலேயே கொடுத்து எளிமையா போக முடியாத சூழல் தான் இருக்குது. அந்த கும்பமேளாக்கு போன ரயில் சேவை பத்தாதனால வட மாநிலங்களுக்கு எங்கெல்லாம் ரயில் போறாங்கன்னா மக்கள் கும்பலா குவியறது, அந்த ஜன்னலை உடைக்கிறது, ஏசி பெட்டிக்குள்ள உடைச்சு உள்ள போய் உட்காந்துக்கிறது. ஏன்னா அவனுக்கு வேற வழி கிடையாது, வீட்டுக்கு போயாகணும், இல்ல பசி குடும்பம் ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த ட்ரெயின் பயணிக்கிறதுக்கு அவனுக்கு டிக்கெட் வாங்கி பழக்கலாம். இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. இந்த சமயம் இப்ப மட்டும் இல்ல, பல முறை நடந்திருக்கு. ஆனா இப்பொழுது அது பெருவெளியா வெளிப்பட்டிருக்குல்ல. இதுக்கு என்ன காரணம், போதுமான ட்ரெயின் இல்லைன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. புலம்பெயர் தொழிலாளர் அதிகமா தென்னகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால கூடுதல் ரயில் பெட்டி இணைங்கன்னு கோரிக்கை வச்சா ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த 4 அன்ரிசர்வ்டு பெட்டியை நீக்கிட்டு 2 இருந்தா போதும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இனி வருங்காலங்களில் எல்லா ட்ரெயினும் இதை பண்ண போறோம்னு சொன்னாங்க. அதோடைய முதல் நம்ம சொன்னோம்ல, எங்க ட்ரையல் பாக்குறாங்கன்னு, அதோட ட்ரையல் அவங்க பார்த்த இடம் சவுத் இந்தியா தான். அதுவும் சென்னையில இருந்து புறப்பட்டு சென்னை ஜோலார்பேட்டை வழியா போகக்கூடிய இந்த ரயில் தடத்துல போகக்கூடிய இந்திய மக்கள் தங்கள் பயணத்துக்கு எதை அதிகமா பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா ரயில்வே தான், ட்ரெயின் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதுதான் விலை குறைவா இருக்குது, சீக்கிரமா போய் சேருது, பாதுகாப்பா இருக்குன்னு மக்கள் உணர்றாங்கல்ல. அந்த ரயில் பெட்டிகள்ல பாத்தீங்கன்னா முன்பதிவு மற்றும் முன்பதிவு இல்லான்னு 2 நமக்கு தெரியும். ரிசர்வேஷன், அன்ரிசர்வ் கிளாஸ் நமக்கு தெரியும். இந்த ரிசர்வேஷன் கிளாஸ்க்கு முன்பதிவு செஞ்சு போகணும். ஆனா அந்த அன்ரிசர்வ் கிளாஸ்க்கு அப்படி இல்லை, நீங்க போகணும் டிக்கெட் எடுத்து உள்ள போயிடலாம். பொதுவா ஒரு ரயில் பெட்டிங்கிறது 18ல இருந்து 24 பெட்டிகள் கொண்டிருக்கும். இதுதான் பயணிகள் ரயிலோட அமைப்பு. இந்த ரயில் பெட்டிகள்ல எப்பொழுதுமே முன்பு இருந்த சட்டத்தின்படி ஒரு ரயில் பெட்டியில 4 அன்ரிசர்வ் கிளாஸ் இருக்கும். அதாவது 4 முன்பதிவுல பெட்டிகள் இருக்கும். அதுல நீங்க ஏறி பயணம் செஞ்சுக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்குன்னா ஒன்றிய அரசு, அதுல இனிமே 2 முன்பதிவுல பெட்டி தான் இருக்கும்னு ஒரு புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பெரிய விவரம் மாறி இருக்கு. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய ரயில்வே பத்தி புரிஞ்சுக்கணும். நமக்கு உலகத்திலேயே இந்திய ரயில்வே தான் உலகத்திலே மிக பழமையானது, 4வது இடத்துல இருக்குது. அதோட பயண தூரம் மற்றும் அதோடைய அமைப்புல 4வது இடத்துல இருக்கு. அதே போல அந்த இந்திய ரயில்வே பணிபுரிகிற தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.5 லட்சம் பேர். அது என்னன்னா, இந்தியாவில இருக்க பொதுத்துறை நிறுவனத்திலேயே அங்கதான் அதிகமா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. உலக அளவுல 9வது பெரிய தொழில்துறை நிறுவனமா இந்த இந்திய ரயில்வே இருக்கு. இவ்வளவு சிறப்பு இருக்குது. கூடுதலா பாத்தீங்கன்னா உலக அளவுல கிட்டத்தட்ட 67,000 கிலோமீட்டர் சுற்றுப்பரப்பளவை இந்த ரயில்வே போய் சென்றடையுது. டோட்டலா 1 லட்சம் கிலோமீட்டர் உள்ளடக்குது. இதுல சிக்கிம் மாநிலத்தை தவிர இது எல்லா மாநிலத்துக்கும் தொடர்வண்டி சேவை இருக்குது. இதை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த ரயில்வேவோட வரலாறு பாத்தீங்கன்னா, இந்தியால 1845 ரயில்வே தொடங்குது. பொதுவா நீங்க பாடப்புத்தகத்தை படிப்பீங்க, இந்திய ரயில்வே அப்படின்னா 1853 பாம்பே தானேக்கு இடையே முதல் ரயில் ஓடிச்சு. அதோட தூரம் பார்த்தா ஒரு 34 கிலோமீட்டர் படிச்சிருப்பீங்க. ஆனா உண்மையாவே இந்தியால முதல் ரயில் சேவை எங்க ஆரம்பிச்சதுன்னா தமிழ்நாடு. ஆனா அது என்ன ரயில் சேவைன்னு பாத்தீங்கன்னா, அது சரக்கு ஏத்திட்டு போறது. இன்னைக்கு பாக்குறோம் கூட்ஸ் ட்ரெயின். அந்த மாதிரி கூட்ஸ் ட்ரெயினா எந்த வருடம் பார்த்தா 1837 வருடம் அந்த ரயில் சேவை தொடங்கி இருக்கு. அது எதுக்கு இடைப்பட்டுனா, செங்குன்றத்திலிருந்து தொடங்கி சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் இந்த ரயில் இயங்கி இருக்கு. இதுதான் முதல் இந்தியால இயங்கின ரயில். வரலாற்று புத்தகத்துல கூட இது இருக்காது. ஆனா இதுதான் உண்மையான தரவு. அதற்கு பிறகுதான் 1845 திட்டம் போடுறாங்க, ரயில்வே உருவாக்குறாங்க. 1853 பயணிகள் ரயில், அது பாம்பே தானே இடையே ஓடுது. இதுதான் வரலாறு. இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்க முடியும். இப்படி தொடங்கின ரயில் சேவை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிறப்ப அப்ப தனியார் ரயில் சேவை தொடங்குறாங்க. அதுக்கு அன்னைக்கு இருந்த காலனி அரசு அனுமதி கொடுக்குது. 1901 இந்த ரயில்வே ஒழுங்குமுறை பண்றதுக்கு சில சட்டங்கள் கொண்டு வராங்க. அதன்படி அரசோட அனுமதியோடு தான் எல்லாம் இயங்க முடியுங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. அதே போல இந்திய சுதந்திரம் அடையும் பொழுது இங்க கிட்டத்தட்ட 42 ரயில்வே சேவைகள். ரயில்வே சேவைனா தனித்தனியா அவங்க இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம்ல, வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் பிரிவு இருக்கு.
இருக்குல்ல, அந்த மாதிரி 42 பிரிவுகள் அன்னைக்கு இருக்குது. இந்திய விடுதலை ஆனதுக்கு அப்புறம் 1951-52 தான் ரயில்வே ஒழுங்குமுறை சட்டத்துல ரயில்வேவை தேசியமயமாக்குறாங்க, நேஷனலைஸ் தான் மாத்துறாங்க. அதன் பிறகு இந்திய அரசோட நிறுவனமா அது மாறி இயங்குது. இப்ப கணக்கீடுல பாத்தீங்கன்னா மொத்தம் 18 மண்டலங்களா ரயில்வே பிரிச்சிருக்காங்க. இந்த 18 மண்டலத்துல கிட்டத்தட்ட 14,450 ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. இதுல இந்த வருடம் 2023-24 ஆண்டு கணக்கு அரசு கணக்குப்படி 600 கோடி மக்களுக்கு மேல அதை பயணம் செஞ்சிருக்காங்க. இந்தியாவிலே அதிக மக்கள் பயணம் செய்யற போக்குவரத்தா ரயில் தான் விளங்குது. இன்னும் கூடுதலா பார்த்தா இந்த கூட்ஸ், இந்த சரக்குலாம் கொண்டு போறாங்களா, அது பாலா இருக்கலாம், இல்ல பெட்ரோலிய பொருளா இருக்கலாம், இல்ல கனிம பொருட்களா இருக்கலாம், இல்ல சிமெண்ட், அரிசி, பருப்பு எது இருந்தாலும் எல்லாமே தெரியும். நீங்க ரயில்ல கொண்டு போறதா எளிமையானது. ஏன்னா கூட்ஸ் வண்டி சேவை இருக்குல்ல, அது ரொம்ப குறைந்த கட்டணம் கூட. அந்த கூட்ஸ் வண்டி சேவை, இந்த சரக்கு சேவை மூலம் தான் ரயில்வே மிகப்பெரிய வருமானம். அதாவது ரயில்வே வருமானத்துல 70% இந்த சரக்குல தான் வருது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா பொதுவா தென்னிந்தியால இந்த ரயில்வே சேவை குறைவா தான் பயன்படுத்துறாங்க. யார் அதிகம் பயன்படுத்துறாங்கன்னா வட இந்தியாவில தான் இந்த ரயில்வே சேவை ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க தரவுகள் சொல்லுது. வெறும் ரயில்வே சேவைனா நம்ம பாக்குற ட்ரெயின் மட்டும் இல்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ, இது எல்லாமே அதுக்குள்ள இப்ப வந்துருது. இப்ப இதுலதான் நமக்கு சிக்கல் ஆரம்பிக்கும். என்ன ஆகுதுன்னா, நமக்கு தெரியும் இப்ப சமீப காலமா ஒரு 10-15 வருடமா தென்னிந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் வட இந்தியானா எல்லாமே நீங்க சொல்லலாம். ராஜஸ்தான், இல்ல மேற்கு வங்கமா இருக்கலாம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேச், மத்திய பிரதேச், நீங்க எங்க இருந்தாலும் சரி, இப்படி இங்க இருக்கிற தொழிலாளர்கள் அங்கிருந்து வேலை தேடி தென்னிந்தியாவுக்கு வராங்க. தென்னிந்தியானா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆந்திரால தொடங்கி தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா, கர்நாடகா, இங்கதான் அதிகமான தொழிலாளர்கள் வந்து குவியறாங்க. ஏன் குவியறாங்கன்னா, கணக்கீடு படியே வட இந்தியாவுடைய தென்னிந்தியா தொழில் வச்சு அதிகமா இருக்கு. வட இந்தியா பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மட்டும் தான் அதிகபட்ச தொழில் வச்சு, குஜராத், மகாராஷ்டிரா, அதுக்கு கீழே தென்னிந்தியா தான் அதிக தொழில் வச்சியா இருக்கிறதுனால தொழிலாளர்கள் வேலை தேடி புலம்பெயர்றாங்க. அப்படி வர புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலான பேரு ட்ரெயின்ல தான் வராங்க. அவங்க டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. பொதுவா இந்த டிக்கெட் எடுக்கிற பழக்கங்கிறது தென்னிந்தியால தான் அதிகமா இருக்கு. வட இந்தியாவில ட்ரெயின்ல பெருசா டிக்கெட் எடுக்கிற பழக்கம் இல்ல. ஏன்னா ரயில்வே டேட்டா சொல்லுது, நம்ம எதுவும் சொல்ல கிடையாது. ரயில்வே டேட்டா படி அந்த மக்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. அதுக்கான கல்வி அறிவு, அதுக்கான விழிப்புணர்வு, அதுக்கான முறையான கட்டமைப்பு அங்க இல்லாதனால வட இந்தியால பெரும்பாலும் இந்த அன்ரிசர்வ் கிளாஸ்ல வரக்கூடிய பயணிகள் டிக்கெட் எடுக்கிறதே இல்ல. ஆனா தென்னிந்தியாவில அந்த பழக்கம் ஓரளவுக்கு ஒப்பீட்டளவுல அதை விட அதிகமா இருக்கிறதுனால நம்ம டிக்கெட் எடுப்போம். அதனாலதான் நம்ம இப்ப சமீப காலமா ட்ரெயின்ல நீங்க ரிசர்வ் அன்ரிசர்வ் எதுல போனாலும் தெரியும் உங்களுக்கு. ட்ரெயின்ல வட இந்திய தொழிலாளர் நிறைய பேர் ஏறி இருப்பாங்க. அவங்களுக்கு ரிசர்வ் கிளாஸ்னா புரியாது. இந்த சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு 5-6 வருடமா பொதுவா இந்த ரயில்ல பயணிக்கிற பயணிகள்ட்ட இருந்து ஒரு குரல் எழும்புது. என்ன குரல் சொல்றாங்கன்னா, எங்களால இந்த தொந்தரவு தாங்க முடியல. ஏன்னா ரிசர்வேஷன் கிளாஸ்ல நாங்க நிம்மதியா போறதுக்கு, பாதுகாப்பா போறதுக்கு அதை பயணம் செய்யறோம். ஆனா இதுல வந்து அன்ரிசர்வ் கிளாஸ்ல நிறைய பேர் ஏறிடுறாங்க. அப்படி என்ன வந்து கடைசி தரவு கிடைக்குதுன்னா, அன்ரிசர்வ் பெட்டி வந்து ஒரு ட்ரெயினுக்கு 4 பெட்டி இருக்கும், இதுதான் கணக்கு. ஆனா அந்த 4 பெட்டிக்கு எவ்வளவு டிக்கெட் கொடுக்கணுங்கிறது எந்த ரூல்ஸும் தடுக்கிறது இல்ல. அதனால எத்தனை பேர் அன்ரிசர்வ் கிளாஸ்ல டிக்கெட் கேட்டாலும் அந்த ரயில்வே நிலையத்தில் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா ரயிலும் கொடுக்குறாங்க. அதனால அன்ரிசர்வ் பெட்டி 4, ஒரு பெட்டிக்கு அதிகபட்சம் 120 பேர் போலாம், அவ்வளவுதான். டோட்டலா ஒரு 500 டிக்கெட் தான் கொடுக்க முடியும் அன்ரிசர்வ் கிளாஸுக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரயில்வே நிலையத்துல இது வரைக்கும் அப்படி இவ்வளவுதான் டிக்கெட் தரணும்னு எந்த கட்டுப்பாடு இல்லாதனால இந்த பதிவு செய்யப்படாத பெட்டிகள் ஏறதுக்கு கணக்கு வழக்கலாம் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதனாலதான் அதுல இடம் பார்த்தா போதும் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிசர்வ் கிளாஸ்ல வந்து இடத்துக்காக உட்கார்றது இல்ல. இந்த சமீப காலமா ஏசி பெட்டிகள், முன்னாடி ஏசி பெட்டிகள் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், ஆனா உள்ள அவங்க வரமாட்டாங்க எதிர்பார்ப்போம். ஆனா கூட்டம் அதிகமாகும் போது, மக்கள் அதிகமா ஏறும்போது வேற வழியே கிடையாது. அதோட உதாரணத்தை நம்ம இப்ப எங்க பார்த்தோம்னா, இப்ப கும்பமேளா நடந்துட்டு இருக்குது, இன்னும் முடிய கிடையாது. அலகாபாத் பிரயாகராஜ்ல நடந்துட்டு இருக்குது. அந்த கும்பமேளாக்கு போன ரயில் சேவை பத்தாதனால வட மாநிலங்களுக்கு எங்கெல்லாம் ரயில் போகுது அங்கெல்லாம் மக்கள் கும்பலா குவியறது, அந்த ஜன்னலை உடைக்கிறது, ஏசி பெட்டிக்குள்ள உடைச்சு உள்ள போய் உட்காந்துக்கிறது. ஏன்னா அவனுக்கு வேற வழி கிடையாது, வீட்டுக்கு போயாகணும், இல்ல பசி கொடுமை ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த ட்ரெயின் பயணிக்கிறதுக்கு அவனுக்கு டிக்கெட் வாங்கி பழக்கலாம்னா இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. இந்த சமயம் இப்ப மட்டும் இல்ல, பலமுறை நடந்திருக்கு. ஆனா இப்பொழுது அது பெருவெளியா வெளிப்பட்டிருக்குல்ல. இதுக்கு என்ன காரணம், போதுமான ட்ரெயின் இல்லைன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதான் நம்ம சொல்றோம், இப்படி போதுமான ட்ரெயின் இல்ல, புலம்பெயர் தொழிலாளர் அதிகமா தென்னகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, அதனால கூடுதல் ரயில் பெட்டி இணைங்கன்னு கோரிக்கை வச்சா ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த 4 அன்ரிசர்வ்டு பெட்டியை வந்து நீக்கிட்டு 2 இருந்தா போதும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் இப்ப கொண்டு வரப்படுது. அது பாலிசி முடிவு, கொள்கை முடிவுன்னு வச்சுக்கலாம். ரயில்வேயோட பாலிசி முடிவுல இருக்கு. அதை எப்ப கொண்டு வராங்கன்னா, 2021-22 ஆண்டுல இந்த கொள்கை முடிவு எடுத்துறாங்க, ரயில்வே மினிஸ்டர் எடுத்துறாங்க. ஆனா எப்ப செயல்படுத்துறாங்கன்னா, 2025 பிப்ரவரி 15 அன்னைக்கு ரயில்வே மினிஸ்ட்ரி ஒரு அறிக்கை வெளியிடுது. அதுல என்ன சொல்லுதுன்னா, 2 ஆண்டுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கொள்கை முடிவின்படி இனிமேல் ட்ரெயின்களை வந்து ஏற்கனவே இருக்கிற 18 பெட்டி இருக்கிற ட்ரெயின்னா அதுல 4 பெட்டிக்கு அன்ரிசர்வ் இருக்குன்னு அதை நீக்கிட்டு அதற்கு பதிலாக 2 பெட்டி ஏசிய, தேர்ட் ஏசியை நாங்க அதிகமா சேர்க்கிறோம் மக்கள் வசதிக்காகங்கிறாங்க. இன்னும் கூடுதலா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இனி வருங்காலங்களில் எல்லா ட்ரெயினும் இதை பண்ண போறோம்னு சொன்னாங்க. அதோடைய முதல் நம்ம சொல்லுவோம்ல, எங்க ட்ரையல் பாக்குறாங்கன்னு, அதோட ட்ரையல் அவங்க பார்த்த இடம் சவுத் இந்தியா தான். அதுவும் சென்னையில இருந்து புறப்பட்டு சென்னை ஜோலார்பேட்டை வழியா போகக்கூடிய இந்த ரயில் தடத்துல போகக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 21 ட்ரெயின்ல
2 பெட்டிகள் 2 அன்ரிசர்வ் கிளாஸ் நீக்கிட்டு அந்த ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னைக்குன்னா இன்னைக்குதான் தொடங்கி இருக்காங்க. இன்னைக்கு சரியா 21/2/2025 அன்னைக்கு இந்த சேவை தொடங்கி இருக்காங்க. அதுதான் இந்தியா முழுக்க பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க தென்னிந்தியால ஆரம்பிச்சு அப்படியே விட போறது கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டுல 21 ட்ரெயின்னா அதுல சிலது காரக்பூர் போறது இருக்கு, சிலது மைசூர் போற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸா இருக்குது, காவேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதே போல மேங்களூர் எக்ஸ்பிரஸ், இப்படி பல்வேறு ட்ரெயின்கள். இது தமிழ்நாட்டிலும் நிக்கிறது இல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போற இந்த தெற்கு மண்டல ரயில்வேல தான் முதல் அறிமுகப்படுத்துறாங்க. நாம என்ன கேட்டிருக்கோம் முன்னாடியே, வட இந்திய தொழிலாளர் நிறைய இங்க வராங்க, அவங்க மேக்சிமம் டிக்கெட் இருக்க பழக்கமும் இல்ல, கூடுதலா சேர்றாங்க. அப்ப இந்த முன்பதிவு இல்லாத இருக்கைகள் அதிகமா கிடைக்கும்னா இன்னும் பெட்டிகள் இணைங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு எதிர்மறையாக இந்த அரசு என்ன பண்ணிருக்கு, ஒன்றிய அரசு பெட்டிகளை குறைச்சிருக்கு. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இதுதான், மக்கள் வசதியா போகணும், அதனால நாங்க வந்து ஏசி பெட்டி கொண்டு வரங்கிறாங்க. ஆனா அது பலன் தராது. ஏன்னா அங்கிருந்து வர உழைக்கும் மக்கள் பசி கொடுமையில டிக்கெட் வாங்க கூட காசு இல்லாம பல பேர் வராங்க. அந்த நேரத்துல இந்த தொடர் வண்டியாச்சும் அவனுக்கு ஒரு ஆதரவா இருந்துச்சு. ஆனா அந்த தொடர் வண்டியில கூட நமக்கு தெரியும், நம்ம இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்கள் இல்ல கர்நாடக மக்கள் இவங்களுக்கு இருக்க இந்த டிக்கெட் பழக்கனால அந்த புலம்பெயர் தொழிலாளருக்கும் இங்க இருக்க சாமானியர்களுக்கு இடையே ஏற்கனவே சண்டை பல இடங்கள் நடந்துச்சு. அது வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க சமூக ஊடகங்கள்ல. இந்த சூழல்ல அரசு ஏதோ திட்டமிட்டு இந்த உழைக்கும் வர்க்கம் நம்ம சொல்லுவோம்ல, வட இந்தியால வர உழைக்கும் வர்க்க தொழிலாளர்களுக்கும் இங்க இருக்க தென்னிந்தியர்களுக்கும் சண்டையை உருவாக்கணுங்கிற நோக்கத்தை இதை பண்ணாங்களான்னு கூட தெரியல. அப்படி இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் ரயில்வே நஷ்டத்துல போகுதுன்னு. ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரயில்வே மினிஸ்ட்ரி நஷ்டத்தெல்லாம் பெருசா காட்டுறதுல. ஏன்னா ரயில்வே பட்ஜெட் கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் தனியா போட்டுருக்காங்க. ரயில்வே பட்ஜெட் தனியா வரும். இந்த அரசு வந்திருக்கிற மோடி அரசு என்ன பண்றாங்க, 2017-18 நிதி ஆண்டுல என்ன பண்றாங்கன்னா, இனி ரயில்வே பட்ஜெட் ஒண்ணு தனியா கிடையாது, இது யூனியன் பட்ஜெட்டோட சேர்ந்து போடுவோங்கிறாங்க. இது வரைக்கும் தனியார் மயம் பெரும்பான்மையா புகுத்தப்படாத ஒரே ஒரு மத்திய நிறுவனமா இந்த ரயில்வே துறை தான் இருக்குது. ஆனா தற்போது இவங்க செஞ்சிருக்க காரியம் என்ன பண்ணா, தனியாருக்கு ரூட்டை விற்கலான்னு ஒரு முடிவு. இன்னும் கூடுதல் முன்னாடி பாத்தீங்கன்னா ரயில் வண்டி கட்டணம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த ஆட்சியில ஏன் அதிகமா இருக்குது, என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாங்க ட்ரெயினோட வேகத்தை கூட்டியிருக்கோம், ட்ரெயின்ல வந்து நாங்க வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், அதனால இந்த சாதாரண ட்ரெயினா சூப்பர் ஃபாஸ்ட் போகக்கூடிய ட்ரெயின் அந்த ட்ரெயின்லாம் கூட குறைச்சிட்டு வந்தே பாரத் ட்ரெயினை கொண்டு வந்திருக்காங்க. கடந்த ஆண்டு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, 100 வந்தே பாரத் ரயில்களை புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த வந்தே பாரத் ட்ரெயின் டிக்கெட்டும் நீங்க நார்மலா சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் டிக்கெட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் குறைந்தபட்சம் 1000 to 1500 ரூபாய் வரும். இந்த கட்டணம் இங்க இருக்கிற மிடில் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸாலேயே கொடுத்து எளிமையா போக முடியாத சூழல் தான் இருக்குது. இந்த சூழல்ல இந்த பலுவை, ஏன்னா விலைவாசி ஏத்தணும் இல்ல ரயில் டிக்கெட்டை உயர்த்தோம்னா அது பெரிய பிரச்சனை உண்டாக்குறதுனால அதுக்கு மாறுதலா நாங்க புதிய ரயில்கள் கொண்டு வரட்டு வந்தே பாரத்தை கொண்டு இறக்கிருக்காங்க. இந்த வந்தே பாரத் ரயிலும் அதுக்கு முன்னாடி இந்த சதாப்திக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ரெண்டும் ஒரே நேர தூரம் தான், ஒரு மணி நேரம் முன்ன பின்ன தான் போகுது. வசதிகளும் பெருசா மாறல, பெயர் புதிதா மாற்றி வண்ணம் புதிதா அடித்து அதை கொண்டாந்து இறக்கி இருக்காங்க. இதன் மூலம் ஏற்கனவே அரசுக்கு இந்த நஷ்டம் கூட சரி கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுவும் மறுக்க முடியாது. ஆனா இந்த சூழல்ல ஒன்றிய அரசு 2 பெட்டியை வந்து விலக்கி இருக்கிறது, அதே வந்து ஏசியை கூடுதலா சேர்க்கிறது, இது வெந்த புல்ல வேலை பாய்ச்சதும்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் உலகத்திலே நாங்க தான் பெரிய ரயில்வே, மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய இதே ரயில்வே துறை தற்போது இந்த நடவடிக்கை மூலம் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் தென்னகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய சண்டையை தான் உருவாக்க போகுது. ஏற்கனவே இடம் பத்தல வந்து ஏசி கிளாஸ் எல்லாத்தையும் பூந்துட்டு இருக்கான். இப்ப இருக்கிற பெட்டியும் குறைச்சா என்ன பண்ணுவானா, இந்த இது வந்து சண்டையா தான் மாறும். இந்த சண்டை கூட நடக்கும்போது என்ன ஆகுனா, இங்க இருக்கிற ஏற்கனவே இருக்க இந்துத்துவ அமைப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை தேசியத்தின் பேர்ல மறைச்சிட்டு இதை ஏதோ ஹிந்து முஸ்லீம் சண்டை இல்ல ஹிந்து கிறிஸ்துவ சண்டைன்னு இதை மதமாற்ற சண்டைகளா ஏதோ ஒரு கொண்டு போவாங்க தவிர நேரடியாக உழைக்கும் மக்களை இந்த திட்டங்கிறது பாதிக்க போகுது. இந்த ரயில்வேல ஏற்கனவே இருக்க 4 பெட்டி 10 6 மாத்தணும் கோரிக்கை இல்லாம அதுக்கு எதிர்மறையா தான் அவங்க செயல்பட போறாங்க. அந்த திட்டத்தோட தான் இந்த ரயில்வே துறை செயல்பட்டு இருக்கு. ஆகவே மக்கள் மற்றும் அரசியல் கட்சி அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா, இது மிக முட்டாள்தனமான செயல்ங்கிறாங்க. துக்ளக் தர்பார் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். அன்னைக்கு வரலாற்று முகமது பின் துக்ளக்னு ஒரு அரசர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, டெல்லியில இருந்தா தலைநகர் சரியா இருக்காது, டெல்லியில இருந்து நம்ம வந்து தலைநகரை மாத்தணும் ஒரு முடிவு எடுத்துட்டு மாத்திட்டு வர்றாரு. மாத்திட்டு வந்து சும்மாலாம் இல்ல, ஒரு 3 வருஷம் ஐயோ இது சரிப்பட்டு வரும், மறுபடியும் டெல்லிக்கு போறாரு. இந்த ஷிப்ட் மூலம் இப்படி நடந்த இடமாற்றம் மூலம் பல்வேறு கணக்கான மக்கள் இழக்கிறாங்க, தொழில் பாதிக்குது, இருக்கிற அவருடைய பகுதிகள் கூட இழந்து போறாரு. அதே போல இந்த அரசு என்ன பண்ணுது, நம்ம என்ன சொல்றோம், இருக்கிற பெட்டியை 10ல கூடுதலா சேருனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இருக்கிற பெட்டியை குறைச்சிருக்காங்க. அதே போல இந்த முன்பதிவு இல்லாத பெட்டிகளுக்கு எத்தனை டிக்கெட் கொடுக்கலாம்ங்கிற சட்டத்தையும் கொண்டு வந்துக்கிறோம். அதையும் கொண்டு வராம இந்த அரசு மீண்டும் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா, வெந்த புல்ல வேலை பாய்ச்சது மக்களை மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை தள்ளிட்டு இருக்காங்க. பிரச்சனை விட்டு, ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல கல்விக் கொள்கைக்கான சண்டை ஆரம்பிச்சிருக்கு. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணுங்கிறாங்க, அதே போல புதிய தொழிலாளர் சட்டங்களை ஏத்துக்கணுங்கிறாங்க. ஆனா இது அத்தனையும் பொதுமக்கள் சாமானிய மக்கள் இருக்கிறார்கள். பொதுவா இந்த சமூகத்தை பாத்தீங்கன்னா எப்பயும் இந்த பாஜகங்கிறது ஒரு வட இந்திய கட்சி, வட இந்தியர்களுக்கு சார்பா இருக்கும், முடிவு எடுக்குமாங்களா, அப்படிதான் ஒரு கண்டனம் கிடையாதுங்க. ஏன்னா இப்ப எடுத்திருக்க இந்த முடிவு, இந்த 4 பெட்டி 2ஆ மாத்துறாங்களே, 2ஆ மாத்தா யாரு பாதிக்கப்பட போறான்னா, பெருவாரியா புலம்பெயர்
புலம்பெயர் தொழிலாளர்கள் வட இந்தியால வர அந்த உழைக்கும் வர்க்கம் அவன் தான் பாதிக்கப்பட போறான். ஆனா அது அவங்க ஆதரவான கட்சி இல்ல கிடையாதுங்கிறது நிறுவனமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறுவனப்படுத்திருக்காங்க பலமுறை, நமக்கு தான் தெரியாம இருக்கு. அது விவசாய சட்டமா இருக்கலாம், இன்னும் கூடுதலா கொரோனா காலத்துல நடந்தாங்கல்ல மக்கள் திடீர்னு ஷட் டவுன் போட்டோன்னு எல்லாரும் யார் நடந்தா அதிகபட்ச புலம்பெயர் தொழிலாளர் நடந்துட்டு இருந்தாங்கல்ல. அந்த புலம்பெயர் நடக்க விட்டது யாரு? அன்னைக்கு இருந்த ஒன்றிய பாஜக அரசு தான். அதே அரசு தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மீண்டும் இந்த புலம்பெயர் தொழிலாளர் வயிற்றில் அடிக்கும் விதமாக இந்த ரயில்வே பெட்டிகளை குறைச்சு அவங்க மேல வன்மத்தை கொட்டிருக்காங்க. ஆகவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பாஜகங்கிறது வட இந்தியர்களுக்கான கட்சி கிடையாது, அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான கட்சி. இன்னும் குறிப்பா சொன்னா அதை பார்ப்பன பணியா கூட்டை வளர்க்கறதுக்காக கார்பரேட்டுகளின் கருவியா இருக்கு தவிர கண்டிப்பாக அது உழைக்கும் மக்கள் பக்கம் என்னைக்கும் நிக்கவே நிக்காது. ஆகவே இந்த அரசு கொண்டு வந்திருக்க இந்த புதிய திட்டம்ங்கிறது, இந்த 2 ரயில் பெட்டியை குறைக்கலாம் அப்படிங்கிற திட்டங்கிறது உழைக்கும் மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு எதிரானது. இதை அனைத்து ஜனநாயக இடதுசாரி மற்றும் முற்போக்கு இயக்கங்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் இனி எதிர்வரும் காலங்கள்ல மக்களுக்கு பிரச்சனை இல்லாம தொழில் வாய்ப்புக்காகவோ இல்ல உயிர் வாழ்தலுக்காகவோ இல்ல பிழைப்புக்காகவோ வெளியூருக்கு செல்லக்கூடிய நபர்கள் மிக மலிவான விலையில இந்த ரயில்களை பயன்படுத்திக்க முடியும். அதுதான் இந்தியா மீண்டும் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வழியாக இருக்கும். ஆகவே இனி வருங்காலங்களில் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யும் என்று எதிர்பார்ப்போம்.